நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எந்த சிந்தனைகளை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை ஆகுது அப்படின்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். இதில் நம்ம கேட்குற, பார்க்குற, உணர்கிற எல்லா விஷயங்களும், நம்ம பேசுகிற இல்லை நமக்குள்ளே ஏற்படுத்துகிற உணர்வுகள் எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனாக மாறுது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த சிந்தனை இல்லை எந்த ஒரு செயல் வந்து நமக்குள்ளே எமோஷ்னலாக பதியுதோ அதுக்கு எமோஷ்னல் வேல்யூ அதிகமாகுது. அதாவது கோபம், துக்கம், பயம், சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த எமோஷன்ஸ் எந்த ஒரு சிந்தனைக்கு அதிகமாகுதோ அது வாழ்க்கையில் கொஞ்சம் வேகமாக நடக்குது, அவ்வளோதான். அப்போது இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க போகிறது, இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை நம்ம பேச்சின் மூலமாக வருது. அதாவது நம்ம ப்ராப்ளம்ஸை பேசும்போது, ஒரு பிரச்சனைகளை பேசும்போது நமக்குள்ளே ஏற்படுது இல்லையா? அது ஏன் பண்ணக்கூடாது, ஏன் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து பேசக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈர்ப்புதியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து 6-7 விஷயமாக இந்த சேனலில் பேசியிருக்கோம். ஈர்ப்புதி சார்ந்த பயிற்சிகள் நிறையா இந்த சேனலில் நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்ம ப்ராப்ளம்ஸ் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணால், வெளியே சொன்னால் அது குறையும் அப்படின்றது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி வேலை செய்கிறது கிடையாது. நம்ம பிரச்சனைகளை அதிகம் பேசும்போது அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கான டேட்டாவாக தான் பதியுது. அதாவது இப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுகிறேன் அப்படின்னா அதை சார்ந்த நல்ல எண்ணங்கள் உருவாகுது. அப்போது அந்த சிந்தனைக்கான தேவைகளை கான்ஷியஸ் தேடுது. நம்ம வாழ்க்கையில் அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் வருது. அப்படின்னா பிரச்சனைகளை பேசும்போது, நம்ம கஷ்டங்களை பேசும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான டேட்டா க்ரியேட் ஆகுது. அதை பற்றின தப்பான எமோஷன்ஸ் அதிகமாகுது. அதுவும் வாழ்க்கையில் ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக வரும். ஸோ ப்ராப்ளமை யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா, அடுத்தவங்ககிட்டையும் பேசக்கூடாது, நமக்குள்ளேயும் பேசிக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது அப்படி லிட்டரலாக எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறதன் மூலமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை அதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் உருவாக்குறதுக்கான சூழல் உருவாகும். ஆனால் நம்ம வீட்டை தாண்டி இந்த பிரச்சனைகளை பேசும்போது, அதீதம் பேசும்போது கண்டிப்பாக அது நமக்கு இன்னும் அதிகமான கஷ்டத்தை தான் ஏற்படுத்துன்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ இங்கே ப்ராப்ளம் அப்படின்னா எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்குது. இப்போது பொதுவாகவே வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய இல்லை நம்ம உணர்ந்த ஒரு கஷ்டத்தை தான் நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ணுவோம். அப்போது அது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், பணம் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கட்டும், இதை அதிகம் ஷேர் பண்ணும்போது, இதை பற்றி பேசும்போது, இதை பற்றின அந்த பெயின் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, இதை பற்றின ஒரு பயம் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது நம்ம அதை உணர்ந்து நம்ம அதை அனுபவித்து கடந்து போகிற ஒரு விஷயத்தை, இல்லை அந்த இடத்துல நான் ஏற்படுத்திக்கிட்ட என்னோடய வழியை திரும்ப நான் ஷேர் பண்ணும்போது என் கான்ஷியஸ்க்கு அந்த சீனை, அந்த மூவியை நான் திரும்ப போட்டு காட்டுற மாதிரி. நம்ம பாஸ்ட் மெமரிஸில் சில விஷயங்களை யோசிக்கும் போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அதே தான் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது அந்த பிரச்சனைக்குரிய பயம், குழப்பம், இல்லை கவலை, இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப அடுத்த நபர்கிட்ட ஷேர் பண்ணும்போதோ, நமக்குள்ளே பேசிக்கும் போதோ கான்ஷியஸ் நம்ம எலாபரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு பயத்தை திரும்ப திரும்ப பெருக்கும்போது என்ன ஆகும், அது மேனிஃபெஸ்டேஷனாக மாறுது. ஸோ நம்ம பிரச்சனைகளை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணால் குறைவுன்றது கண்டிப்பாக உண்மை கிடையாது. அது இன்னும் அதிகமாகிறதுக்கோ இல்லை அதுவே வாழ்க்கையாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் மேஜராக வர பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது தப்பான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது. சில பேர் கேட்போம், நான் பாசிட்டிவாக இருக்கேன், நல்லது பண்ணுறேன், எல்லா இடங்கள்லையும் நான் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனை வருது. காரணம் என்னென்னா, சிந்தனைகள் அந்தளவுக்கு உள்ள தப்பாக லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது சில இடங்களில் அடுத்தவங்களுக்கு போய் உதவுவோம், ஆனால் அந்த உதவிக்கு அப்புறமா நமக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் உதவுறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையோட பெயின் நீங்கள் உள் வாங்கிக்கிறீங்க, அவங்க பிரச்சனைகளை பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறதுக்கே இவ்வளோ ப்ராப்ளம் ஏற்படுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகி அது நம்மளுடைய தாட்ஸில் எமோஷ்னலி ரொம்ப உங்களை ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக ஏற்படுத்த வேண்டிய ஃபியர் இது எல்லாத்தையுமே கான்ஷியஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஜார் நினச்சிக்கோங்களேன், ஒரு கிளாஸ் ஜார் யோசிச்சுக்கோங்க. இப்போது இது எம்டியாக இருக்குது. இந்த கிளாஸ் ஜாரில் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்லி எம்டி. இதில் எந்த ஒரு லிக்விட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரேண்டமாக ஒரு ஹெல்த் இஷ்யூ பற்றி படிக்கிறீங்க, என்ன ஆகும், அந்த டேட்டா கொஞ்சம் உள்ள வருதா? அப்போ அந்த எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடந்ததை படிக்கிறீங்க, பெருசாக எமோஷனல் வேல்யூ இல்லை, பட் அது படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷனாக பதியுது. ஸோ அந்த கிளாஸ் ஜாரில் ஒரு 10 ml நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். இப்போது இதே மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க, அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அப்போது ஒரு இன்னொருத்தருடைய பிரச்சனையை நீங்கள் காதில் நேராக வாங்குறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே வருது, அது 10 ml 20 ml ஆகுது. இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பற்றி பேசுகிறீங்க. ஸோ அப்போது இந்த ப்ராப்ளம்ஸை கலெக்ட் பண்ண எம்டியாக அந்த ஜாரில் இன்ஃபர்மேஷன் லோட் ஆகிட்டே வருது. இப்போது இதெல்லாம் பேசினாவே நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த
குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் அப்படின்றது அதிகமாக இதை பற்றின சிந்திக்கிறதுக்கான நேரம் அதிகமாகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பயத்தை கான்ஷியஸ் உணர ஆரம்பிக்கும். அப்போது சுற்றி பார்க்குற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு இந்த ஜாரில் லோடாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பிகாஸ் இதை பார்த்தீங்க, எங்கேயோ படிச்சிங்க, பக்கத்தில் கேட்டு திரும்ப ஷேர் பண்ணிங்க, இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அட்டென்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருதா, பிரச்சனைகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன ஆகும், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் எனக்கு இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்குன்றத கான்ஷியஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது மேனிஃபெஸ்டேஷனாக மாறுது. எப்பவுமே சந்தோஷமான எண்ணங்கள் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுன்ற அர்த்தம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற ஃபியர், நமக்குள்ளே இருக்கிற பெயின், இது எல்லாமும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அப்போது இது கிளாஸ் ஜார் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இது எம்டியாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நம்ம பேச நம்ம பிரச்சனைகளை சொல்ல ஒன்றுமே இல்லாத ஜார் கூட ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே தான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பாசிட்டிவாக இருக்கோம், நம்ம நல்லது தான் பண்ணுறோம் அப்படி கிடையாது. நமக்குள்ளே என்ன சிந்தனைகளை உருவாக்கிட்டு இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்ளமை பேசும்போது அது மல்டிப்ளை ஆகுன்றதான் இங்கே சொல்ல வரேன். அண்ட் இது ஒரு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்ளம் அதிகமாக ஷேர் பண்ணும்போது இருக்கிற இன்னொரு பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாஸ்ட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கலாம். சில பேர் கூட உங்கள் பண பிரச்சனையை ஷேர் பண்ணியிருப்பீங்க, இல்லை அதை சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்க போயிருப்பீங்க. இதை உங்கள் பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க நல்லா கவனிச்சிங்கன்னா தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க லைஃப்பில். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலே கூட நிறைய பேருக்கு ஜாப் இஷ்யூஸ் இருக்கும், அதை மாற்றவும் முடியாது, அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக அங்கே நகர முடியாமல் இருப்பீங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள் முதல் டேட்டாவாக போகிறது, தென் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனாக மாறுது, தென் அந்த சைக்கிள்குள்ளேயே மாட்டிக்கிறீங்க. பிரச்சனை நடக்குது, அதை பற்றி பேசுகிறீங்க, திரும்ப அந்த பிரச்சனைகள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது இன்னும் அதிகமாகும்போது அதை பற்றி இன்னும் நிறையா பேசுகிறீங்க, திரும்ப மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு விஷய சைக்கிள்குள்ளே மாட்டிப்பீங்க, வெளியே வரவே முடியாது. தொடர்ந்து நடக்கிற ஒரே மாதிரியான விஷயங்கள். எக்ஸாம்பிள், ஜாபை மாற்றவே முடியல, எல்லா ஜாப்லேயுமே நான் ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியே வர மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறேன், திரும்ப அதுலேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு மென்டலி ஹாப்பியாக நான் பார்க்கவே முடியல இந்த ஏரியாவில் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த சைக்கிள்குள்ளே மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். ஒரு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, எனக்கு அதை சார்ந்து கவலைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, வாயை மூடிட்டு அதை பற்றி பேசாமல் இருக்கிறது. இதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. எமோஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நான் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறேன்ற பேரில் நமக்கு அது கம்மியாகவும் நினச்சி பண்ணுறோம், பட் உண்மையிலேயே அதிகமாகிட்டே போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஈஸியான விஷயம் என்ன, பேசுகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து ஷேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த் இஷ்யூ அடுத்தவங்க தெரிஞ்சு அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்கள் டாக்டர் தெரிஞ்சதுன்னா அவர் மெடிசன் கொடுப்பாரு. மேபி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் கூட்டிகிட்டு போவாங்களே தவிர அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால இது மல்டிப்ளை தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளமை ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமாக நமக்குள்ளேயும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போது அடுத்தவங்ககிட்ட பேசுகிற ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம தாட்ஸில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சார்ந்த எண்ணங்கள் ஓடுதுன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் கவனிக்க நிறையா விஷயங்கள் இருக்குன்றது கான்ஷியஸ் மறந்துடுச்சு. ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு கையில் அடிபட்டுருச்சுன்னா என் சிந்தனை பூரா அங்கே தான் இருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அடுத்தடுத்த தேவைகள் எனக்கு இருக்குது. அப்போது நம்ம சிந்தனை எப்போவுமே பிரச்சனைகள் மேலே நிறுத்தாமல் என்ன நடந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது மற்ற விஷயங்களையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு கடன் வந்துருச்சு, நீ அவ்வளோதான் அப்படின்னா தென் என் ஹெல்த் போக ஆரம்பிச்சிடும், ரிலேஷன்ஷிப் போக ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நம்ம சிந்தனைகளை நிலையாக வச்சுக்கணுன்னா நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், எல்லா தேவைகளுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எதை கவனிக்கிறீங்களோ, எதை சிந்திக்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை தான் கான்ஷியஸும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது ஒரு பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னா முதல்ல பேசாமல் இருக்கிறது. இன்னொன்று, அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள நீங்கள் பேசக்கூடாதுன்னா உங்கள் சிந்தனைகளை எல்லா தேவைகள் மேலேயும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வேலை செய்கிறது. ஸோ பிரச்சனைகளை பேசும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற வழியில் நம்ம வாழ்க்கை போகாது. பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது இன்னும் அதிகமாக உருவாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நன்றி.